நேர மாசிலாமணி தெரு 9ஆம் நம்பர் வீட்டுக்கு போ. அங்க பாலுன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த பையன் வாங்கின கடனை கொடுக்காம டிம்கி கொடுத்துட்டு வர்றான். அவங்கிட்ட எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வா. அப்படி அவன் தரல, அவனை பெரட்டி எடுத்துட்டு. இவ்வளவுதானே, 2 ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடும். இந்த மாசம் எந்த கச்சேரியும் ஒத்துக்க வேண்டாம்னு தான் இருந்தேன். எத்தனை டேட்டுங்க, சமாளிக்கவே முடியல. கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் கொஞ்சம் சமாளிச்சுக்குங்களேன். அப்படின்னா ஒரு 5000 கொடுத்தா. பணத்தை பத்தி பேசாது. 5000 தானே கேட்டீங்க, 10,000 தரேன். ஆனா உங்க கச்சேரி தான் எனக்கு தேவை. 10,000? எங்க ஐயாவை யாருன்னு நினைச்சீங்க? அவர் ஒரு நடமாடும் கருப்பு பண பேங்க். ரவிட், இந்த 12ஆம் தேதி கச்சேரியை வேணாம் சொல்லிடுமா? அதை பத்தி என்ன, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. வர வர மேனேஜே தெரியல. மன்னிச்சுக்கீங்க, நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். காபி டீ ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சம்மதம் ஜாடையில் சொல்வதே என் குணம். தட்டுங்கள் திறக்கட்டும், காதலில் நான் ஒரு காவியம். சம்மதம் ஜாடையில் சொல்வதே என் குணம். தட்டுங்கள் திறக்கட்டும், காதலில் நான் ஒரு காவியம். ஆடுவது அத்தை மகள் என்று, தேடுவது மெத்தை சுகம் என்று, கூடுவதில் கொண்டாட்டம் உண்டாகலாம். தட்டுங்கள் திறக்கட்டும், காதலில் நான் ஒரு காவியம். கனிவுடன் ஒரு சுவை தரும், இது கனிவுடன் ஒரு சுவை தரும். கனிவுடன் ஒரு சுவை தரும், இது கனிவுடன் ஒரு சுவை தரும். நில்லுங்கள் முன்னே இங்கு சொல்லுங்கள் பெண்ணே என்று, கேளுங்கள் ஒன்றே ஒன்று. பின்னங்கள் திறக்கட்டும், பெண்மையில் நான் ஒரு ஓவியம். சம்மதம் ஜாடையில் சொல்வதே என் குணம். தட்டுங்கள் திறக்கட்டும், காதலில் நான் ஒரு காவியம். எதுவரை மனமது வரும், அதுவரை உடன் இது வரும். எதுவரை மனமது வரும், அதுவரை உடன் இது வரும். சந்தித்தால் அந்த சொர்க்கம், சிந்தித்தால் கொஞ்சம் வெட்கம், தேனூரும் திங்கள் வண்ணம். பாவங்கள் குலுங்கட்டும், பார்வையின் லீலைகள் 1000. சம்மதம்
காவியம் ஒரு கோல்ட் பிளாக் சிகரெட் கொடுங்க. ஆயிரம் நிலவே பா, ஓர் ஆயிரம் நிலவே பா, தரிதாரி. என்னது தரிதாரி? சரி, வார்த்தை கிடைக்கல அப்படித்தான், வேற வழி ஒன்னும். லாலா லாலா இல்லன்னா ஹி 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 இல்லன்னா ஹம்மிங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்ல. ஆயிரம் நிலவே பா, இதழோரம் சுவையூர. வர வர வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தா சரி, இதழ். நான் காதல் பிச்சை கேட்கிறேன், அவ என்ன அசல் பிச்சைக்காரன் ஆகிட்டா. அது ஒரு நயா பைசா. எதுக்கு இருக்கட்டும், அவ என்ன சரியா பாக்கல போல இருக்குது. ஆமா, ஒரு பக்கம் கொட்டொரு பக்கம் சூடும் பெண்ணை தேடும் கண்ணா வா. ஓஹோ அடி தேனடி மீனடி நீ அடி. ஐயோ, நீங்களா? நான் எதிர்பார்த்தேன். தம்பி, கதவு வழியா என்ன தம்பி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன போய் தம்பின்றீங்க? சரி அண்ணா, என்ன எட்டி பாக்குறீங்க? அண்ணா தம்பி, இந்த சகோதர பாசத்தை தவிர வேற பாசமே உங்களுக்கு தெரியாதா இல்ல வராதா? பிச்சைக்கார மாதிரி பாட்டு பாடின நீங்க தானே? கேட்டீங்களா கேட்டீங்களா? பைசா விடுங்க. என்ன பாட்டு பண்ண? அந்த பாட்டை திருப்பி பாடுங்க, போட்டுறேன். உங்க அப்பா முகத்துக்கா பாக்குறேன். அவர் முகம் பாக்குற மாதிரி இல்லையே. மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்தீங்க. நீங்க ஆத்திரப்படுறீங்க. காரணம் வயசு. எனக்கு அதே வயசு, ஆனா பொறுமை. ஏங்க, உங்ககிட்ட நான் வெளிப்படையா உன்னை கேட்கணுமே. இந்த காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ? ஐயா, அத பத்தி எனக்கு அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு போட்டியே கிடையாது. ஏங்க, எங்க அப்பா உங்க ஜாதகத்தை கேட்கிறாரு. எதுக்கு? குறும்புக்காரி நீங்கள். தெரிஞ்சு கொண்டே தெரியாத போல் நடிக்கிறீர்கள். எனக்கு தெரியும். தஞ்சாவூர் மாலதி, நான் ஒரு முட்டாள், ஜமக்காலத்துல வடிகட்ட முட்டாள். எத்தனை நாளைக்கு தான் விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, மனசுக்குள்ள வச்சிருக்கிறது. ஒரு நாள் வெளியே கொட்ட வேண்டாமா? நான் உங்க அடிமை சொல்லாமல்ல. என்னங்க என்ன இதெல்லாம்? கலா, உங்க மேனேஜர் பிள்ளைய முதல்ல ஒரு பூஜாரி கிட்ட கூட்டிட்டு போய் நல்லா வேப்பல் அடிக்க சொல்லு. வேப்ப மரத்தாலேயே அடிக்க சொல்ல? நடக்காத, ஆசை குறைய விட மாட்டேன். இத பாருங்க, இந்த வீட்டை குடியிருக்கிறவங்க எனக்காக உங்க பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் பொறுத்துட்டு போறாங்க. எதுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஞாபகம் இருக்கட்டும். என்னங்க நீங்க கூட தப்பா நினைச்சுக்கிட்டீங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு பணமும் தேவையில்லை, ஒண்ணு தேவையில்லை. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏன் அவசரப்படுற? இதுக்காக அவ பணத்தை விடுறது? பெரியவர் என்னமோ நல்லவர் தான், இதுதான் கொஞ்சம் துள்ளுது. ஐயா, பெரியவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது துள்ளாத துள்ள, அதெல்லாம் ஒரு காலம். மிஸ்டர், நீங்க மூட்ல இல்ல. இத பாருங்க, உண்மை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கத்தான் செய்யும். போக போக என்ன பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. என்னங்க, தயவு செய்து இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட மாத்திரம் சொல்லிடாதீங்க. மாதிரி இல்ல, அவ ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வெளியே போறதா சொன்னா நீங்க பயப்படுவீங்க இல்லையா? அதனால ஆபீஸுக்கு போய் 2 நாள் லீவ் போட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். பலே விளம்பரத்துக்கு போட்டோ கிடைச்ச சந்தோஷத்துல அந்த மேனேஜர் புள்ளைய அழைச்சிட்டு விருந்துக்கு போயிட்டாரு. இவன் ஆபீஸுக்கு போயிட்டா. நான் முழிக்கிறேன். மாலத்திக்கு எப்பவுமே துணிச்சலும் தைரியமும் ஜாஸ்தி. அவ இப்படி விளையாட்டுத்தனமா செஞ்சது போட்டோ விபரீதம் வரைக்கும் போகும்னு நான் கற்பனை பண்ணி கூட பாக்கல. நானும் கல்யாணம் ஆனத்துல இருந்து மாலதி கூட ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. சிஸ்டர், நான் சொன்ன மாலதி கோச்சுப்பா. அதனால நீங்களே எப்படியாவது சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம், உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுங்களேன். கலா கூட போட்டோ எடுத்து பத்திரிக்கை போறேன். பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே வருக வருக. இது என்ன சார் கையில கத்தி மதுரை வீர மாதிரி? உனக்கு வெட்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் புருஷன் கலாவோட போட்டோ எடுத்து பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கிறான். அதை பார்த்துக்கிட்டு நீ இன்னும் உயிரோட இருக்க? அதான் இருக்கிறேன். இது என்ன கேள்வி? ஏன் சார்
அன்னைக்கு இவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு போறீங்களே, இன்னைக்கு திடீர்னு வந்துச்சு. அன்னைக்கு உங்க கால்ல விழுந்து கதறினப்போ கொஞ்சமா இறக்கம் காட்டிருப்பீங்களா? இப்ப என்னமோ பெருசா ரோஷம் வந்துருச்சு உங்களுக்கு. அனாவசியமா பேச்ச மாத்த வேண்டாம். மனங்கிட்ட தரமா நடந்துகிட்ட எல்லாரையும் பழி வாங்க போறேன். மிரட்டுறீங்களா? கத்தி கீழே போடுங்க சார். அவசரப்பட்டு எந்த முடிவு பண்றாங்க சார்? நடந்ததெல்லாம் நான் சொல்றேன் சார். சொல்லு, உங்க பெரியப்பா இறந்த உடனே 2 லட்சம் ரூபாய் அவருடைய மேனேஜர் கொடுத்து நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு கலவ பேர பேங்க்ல போட சொல்லிட்டு இறந்துட்டார் சார். அவர் பணத்தோட இந்த வரத்துக்கும் நீங்க பிரமிளாவோட வெளியூர் தெரியாது. அவர் வந்த உடனே கலாவுக்கு அந்த பணம் கிடைக்கிற நல்ல இடத்துல என் மனைவி மாலதி உங்க மனைவியோட புருஷனா நடிக்க சொன்னார் சார். சார் அந்த சமயம் பார்த்து மேனேஜரோட மாப்பிள்ள சோப்பு கம்பெனி விளம்பரத்துக்காக போட்டோ எடுக்கணும் இங்க வந்தார் சார். சார் நான் எவ்வளவு தடுத்தேன், அவர் கேட்கவே இல்லை. போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டார் சார். நீங்க அதை பார்த்துட்டு கத்தி எடுத்து மிரட்டுறீங்க சார். சார் எங்க தியாக உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை சார். எந்த ஒரு தப்பே கிடையாது. திட்டம் போட்டதெல்லாம் மறந்துடலாம் சார். சார் உங்களுக்கு யாரையாவது வெட்டித்தான் தீரணும்னா இவளை வெட்டுங்க சார். சொல்லி முடிச்சிட்டீங்களா? பட 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 படம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வாய்ப்பாடு வச்சுக்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. என் தலையெழுத்து என்ன வெட்டுங்க சார். இந்த கோடையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன வெட்டுங்க. யார் போற? என்ன நீங்க என்ன சண்டை போடாதீங்க. என்ன திரும்பியே காக்காத பெரியப்பா 2 லட்சம் ரூபாய் தொகையை கலா பேர்ல பேங்க்ல போட சொன்னாரா? ஆமாங்க, அந்த பணத்தை நாம இழக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க இந்த நாடகத்தை ஆடினாங்க. நல்ல காரியம் பண்ணீங்க. நான் அவசரப்பட்டேன். இப்ப அந்த பணம் எங்க இருக்கு? வந்திருக்கிற மேனேஜர் இருக்கு சார். வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா அன்னைக்கு கலா பேர்ல பேங்க்ல போறேன்னு சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். பணம் கலா பேர்ல இருந்தாங்க, ஏன் பேர்ல இருந்தாங்க? நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிசினஸ் கேட்பேன், கொடுத்தா போதும். சார் அவசரப்படாதீங்க. எங்க நாடகத்தை மேனேஜர் நல்லா நம்பிட்டாரு. இப்ப நீங்க தான் பாலன் அவருக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். பணம் எல்லாம் கோவிலுக்கு போயிடும் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம கோவில வேற தேசியமயமாக்க போறாங்க. பணம் கலாவுக்கும் இல்லாம கோவிலுக்கும் இல்லாம அரசாங்கத்துக்கு போயிடும் சார். விடுவரா? அது என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணமாச்சு. விடுவரா? அந்த பணத்தை நாங்க தான் அனுபவிக்கணும். பாத்து மேனேஜர் பணத்தை கொடுத்துட்டு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்துங்க. ஆள விடுங்க சார். சார் நீங்க ஊர்ல இல்லாத போது எனக்கு கைகாலாம் நடுங்கிச்சு. இப்ப கத்தியோட வந்திருக்கீங்க. வேணாம் சார், நீங்க தான் பாலு, நான் தான் வாசு. பாருங்க அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. இன்னும் நீங்க எல்லாம் என் மேல சந்தேகப்படுறீங்க. கலா 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 என்ன மன்னிச்சுக்கலாம் பிளீஸ். கேட்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க. இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, அதுவே எனக்கு போறோம். இனிமே வாழ்நாள் பூரா அம்மா தாயே இது வழக்கமா எல்லா பொம்பளைங்களும் சொல்ற டைலாக் தான். இப்பவாது கண்டிஷனா கேளுடி. அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், உதைக்க மாட்டேன். கேள்வி பைத்தியக்காரி. இத பாருங்க நீங்க கவலையே படாதீங்க. இனிமே நான் கலாவுக்கு அடிமை. சார் இருந்தா அப்படி இல்லன்னா இப்படியா? மிஸ்டர் வாசு கூப்பிடுற உங்களை தான். இனிமே நான் உங்க பாதையிலேயே போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். கலாவை கண்கலங்காம பாத்துக்க. பணம் 2 லட்சம் பேசுது. இருந்தாலும் சார் நீங்க திரும்பி வந்ததுல எங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப திடீர்னு அந்த மேனேஜர் பட்டு வந்தா இவரை யாருக்கு சொன்னது? ஆமா ஒண்ணு செய்றேன். அவங்க எல்லாம் திரும்பி ஊருக்கு போய் சேர வரைக்கும் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். வேணாம் சார் வேணாம். வந்து ஒரு சின்ன ஐடியா. அதாவது இந்த என்ன பண்றோம்னாக்க, அதாவது சார் நீங்க மாலதியோட அண்ணன். குட். உங்க பேர் ரமேஷ். ஆமா, சிலோர்ல வந்திருக்கீங்க. லுங்கி கட்டிக்கிறீங்க. லுங்கி தங்கச்சி. அண்ணா. தங்கச்சி. அண்ணா. நான் சிலோர்ல இருந்து வந்திருக்கிற உன் பிரதர் பேரு ரமேஷ். வெரி குட் ஐடியா மிஸ்டர் ரமேஷ். இந்த வெரி குட் ஐடியாவோட எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சார். என்னது? இந்த மேனேஜர் கூட அவர் பையன் பட்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் இவளை கல்யாணம் ஆகாதவன் நினைச்சுக்கிட்டு காலை தூக்கி விட்டுக்கிட்டு கவுபாய் மாதிரி சுத்தி வரான் சார். அவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க சார். இனிமே அவன் சொல்ல உனக்கு இல்ல. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். மிரட்டுங்க, சீவிடாதீங்க. ஆமா அந்த பிரமிழ் என்னன்னா அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. சொல்லுங்களேன். என்னடா இது பட்டினா? மேனேஜர் சார், மெட்ராஸ் சுத்தி பாத்துட்டீங்களா? என்ன இருக்கு சுத்தி பார்க்க? எல்லா பழத்தையும் இவனை சுத்திக்கிறானே. ஜிப்பி ஜிப்பி இல்ல ஹிப்பி ஹிப்பியோ பப்பியோ. மேனேஜர் சார், இவர்தான் எங்க அண்ணன். எங்க அண்ணன் இன்னைக்கு காலையில தான் சிறுவன்ல இருந்து வந்தார். என்ன பல்லு ஊத்தி சீவராரா? இல்ல திருட்டுறா. ஏன் சார் சிலோன்ல தென்னை மரம் ரொம்ப ஜாஸ்தியா? அதான் கத்தியும் கையுமா சுத்துறீங்க? ஆமாமா, எப்ப சீவலான்னுதான் கத்தியும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, இவர் யார் குடுமையோட? உள்ளூர் பஜனை மடமா? அப்பவே சொன்ன தலையை வெட்டுங்கன்னு. என்கிட்ட சொன்னா வெட்ட சொல்லணும். இவர் இருக்காரே, செத்து போனாரே எங்க பெரியப்பா, அவர்தான். அவருடைய மேனேஜர் மாலதி பிரதர். நான் தான் அவருடைய புத்திரன். சங்கீத மழை. குடிக்கிற போறதுக்கு விட்டு பேரு பட்டு. சரி மிஸ் மாலதி, உங்களுக்காக நான் ஊரெல்லாம் சுத்தி 2 பொருள் வாங்கி வந்திருக்கிறேன். ஒண்ணு இந்த வாடாமலர், இன்னொன்னு விமன் ஆஃப் பியூட்டி ஆல்வேஸ் யூஸ் பான். எவ்வளவு தூரம் கொண்டு போனாலும் வாசனை குறையவே குறையாது. கொண்டு போய் பாரு. என்னுடைய அன்பளிப்பு. இந்த தயவுசெய்து வாங்கிக்கிறீங்க.
என்ன சொல்லும் உங்களுக்கு ஒண்ணு வாங்கி தரேன்னு போகமா யாரா என் தங்கச்சிக்கு பூஸ்மா வாங்கி தர? தம்பி தம்பி அவனை தப்பா நினைக்காதீங்க. அவனுக்கு மனசுலயும் ஒண்ணு இல்ல, மண்டையிலயும் இல்ல. என்ன பையனோட மட்டமா இருக்கேன்? சிரிக்காதடா. அவன் என் தங்கச்சிக்கு பூ வாங்கி கொடுக்கறான், நீ அட்ஜஸ்ட் பண்றியா? ஐயோ ஜலகண்டேஸ்வரா சமதக்கினி அவச்சார். ரமேஷ் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் ஒரு லூஸ் டைப். சிரோன்ல ஆண்கள் பெண்களுக்கு பூ இல்ல புஷ்பம் புஷ்பம் தரதுட்டியா? வத்த பயல, நான் தான். இதான் உனக்கு முதல்ல எச்சரிக்கை. இன்னும் எத்தனை எச்சரிக்கை பாக்கி இருக்குது? ஒரே எச்சரிக்கை தான். தம்பி தம்பி இண்டோசலர் தம்பி, அவனை மன்னிச்சிருங்க. அவனை முழுசா நான் ஊருக்கு கொண்டு போகணும். ஏன்டா அவர்கிட்ட போய் வாய கொடுக்குறேன்? என்னங்க பாருங்க, பெரியவர் என்னவோ ரொம்ப நல்லவர் தான், பையனுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. நீங்க ஒண்ணு மாத்திரம் வச்சுக்காதீங்க. என்ன மிஸ்டர் ரமேஷ்? யாரோ ரமேஷ் கொன்னுடுவேன். நான் தான் ரமேஷ். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சார் என்ன கோபத்துல இந்த போர்ஷனுக்கு வரீங்க? உங்க போர்ஷன் அந்த பக்கம், என் போர்ஷன் இந்த பக்கம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஜாக்கிரதை. மாலதி, உங்க அண்ணன் சிலோன்ல இருந்து வந்தாரா இல்ல சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து வந்தாரா? என்ன சொன்னீங்க? அண்ணா! அம்மா அவன் அறியாத பையன், மன்னிச்சிடமா மன்னிச்சிடமா. சரி, ஏண்டா எந்த பேட்டையில இருந்து வந்தா உனக்கன்னா? நம்ம கை காசை செலவழிச்சு நம்மளே கஷ்டத்தை வரவழைச்சுக்கிறதா? அப்பா அந்த குழந்தை வேற நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. பிரிய வச்சிருக்கிறியா? இந்த மூக்கோடவா மூக்கத்தோட இது போறா உங்களுக்கு? ஏன் மூக்க நான் மூதேவி, ஓ மூக்க. ஏன் மூக்க? உனக்காக ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியே எத்தனை நேரம்டா காத்துட்டு இருக்கிறது? நீ ஒரு சின்ன காரியம் செஞ்சு ₹1 தர்றேன். ₹1 செய்வேன். உண்மையாவா? என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கொட்டி மாணவி அக்காவுக்கு இந்த காயத்துல எழுதியிருக்கிறேன். இந்த காயத்தை கொண்டு போய் மாணவி அக்காட்ட கொடுத்துறியா? என்ன சத்தம் போடாதா டே, சத்தம் போடாதா. யார்கிட்ட சொல்றேன்? குணம் தெரிஞ்ச பையன், படிக்கிறவன். அதனாலதான் நான் உங்ககிட்ட கொடுத்துட போறேன். அடே அடே நெத்தி குத்தாதரா, நேரம் ஆயிட்டே இருக்குது. மாணவி அக்காவுக்கு வயசு ஆயிட்டே இருக்குறா. வேணாண்டா. ₹5 பதிலோட வரேன். ₹5 தானே? 10 வரியா? வச்சுக்கோ, படிச்சு ஓடே ஓடே அப்பா. அன்புள்ள பாரதி, யோ என் அடே இங்க வேணா, இங்க ஏண்டா காசை வாங்கிட்டு காயத்தை வாங்கிக்காம போறேன். எடுத்துட்டு போடா போடா போடா. கண்ணா, இத வர தெரிஞ்ச பையன் இந்த காயத்தை வழியில படிச்சிடாதடா. ஓட ஓட ஓட. பங்களா வாசம் வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம் தான் சின்ன வீட்டு குடி போனோம். ஜலகண்டேசன் ரூபத்திலேயா இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரணும்? இத பாருங்க, அதெல்லாம் மறக்கத்தானே நாம இங்க வந்திருக்கோம். இப்ப என்ன அதை பத்தி ஒரு அதுவும் சரி. இனிமே அந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். ஆமா, இந்த மேனேஜரும் அவர் மகனும் எப்ப இந்த வீட்டை விட்டு போறாங்க? எப்ப நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்? பரவாயில்லையே, உங்களுக்கு கூட குடும்ப பாசம் எல்லாம் வந்திருக்கு. இந்த ஆள் மாறாட்ட குழப்பத்துல எனக்கு வாழ்க்கையே போர் அடிக்குது. மேனேஜர் வந்து போறாரு. ஏதாவது பேங்க்கு கொள்ள போதா? உன் தங்கையை பார்க்கல கொள்ள போறான். எனக்கு எதா தங்க? ஓ மாலதியா? மாலதியானா? இதோ இந்த போஸ்ட்ல இருக்க உன் தங்க என் மாலதி. இவங்க புருஷன் பாலுவோட கையை போட்டுக்கிட்டு பார்க்கல நடக்கிறா. அந்த படுவாவி தோட்டக்காரன் எங்கோ திரும்பிட்டு புல்லுக்கெல்லாம் தண்ணி விட்டு இருக்கிறான். பொசுக்கு பொசுக்கு ஓடறாம்பா இவன் கையிலேயே. அவளை தாங்கி தாங்கி பிடிக்கிறான். எனக்கு எங்கெல்லாம் எழுதி தெரியுமா? இருக்குது. இதுல என்ன தப்பு? உன் தங்கச்சி பத்தி சொல்றேன். இத கேட்ட உடனே நீ வந்து தூக்கு போட்டு சாவனா? கரெக்ட். பேசாம என் தங்கைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான். அதேடா அதேடா, பேசாம உங்க தங்கச்சிய எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. உனக்கு கட்டி வைக்கிறத விட ஒரு பாடு கிணத்துல தள்ளலாம். எனக்கு நீச்சல் தெரியும். உள்ள அவளை காப்பாத்தி அங்கே பிளேட் பாடி மேல குழந்தை கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் தங்கச்சி பத்தி இவ்வளவு கண்டாலும் கேள்விப்பட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய தியாகி. சமைக்கிறது போறியா இல்ல பல்ல உடைக்கட்டுமா? அப்பவும் பேசுவேன், ஆனா கொஞ்சம் குழந்தைம். நான் இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன், இந்த வீட்டுல ஒரு பெரிய குழந்தைமே இருக்கு.
ஒரு அவன் என்னடா அவளை சுத்துறான், நீ என்னடா இவளை சுத்துற, என்னாலதான் சுத்தவே முடியல. எனக்கு ஒண்ணு தெரிஞ்ச போச்சு, இந்த படம் பூரா பிள்ளையார் தான் போகுது. நான் இதுக்கு ஒரு முடிவு வைக்கிறேன். என்ன மாதிரி நீ மட்டும் தனியா வந்திருக்க? இந்த மேனேஜர் சந்தேகப்படுவாரு, அதனாலதான் அவரை போ தனியா வரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பார்க்கல ஒரே பாட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அந்த மேனேஜர் பையன் என்ன பட்டு அவன் தான் சொன்னான். அவன் எங்களை பார்த்தானா, அவன் தொல்லை எல்லாம் பெருசா இருக்கு, அவனுக்கு பயந்துகிட்டே வாழ வேண்டியிருக்கு. நம்ம தலையெழுத்து எல்லாம் ஒன்னால வந்தது தானே. மாலதி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இந்த ஆள் மாறாட்ட போராட்டம் எல்லாம் இல்லாம நம்ம இப்படி செஞ்சா எப்படி? இங்க வாயே. இந்த மேனேஜர் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் தான் பொண்ணை விட மாப்பிள்ளை விட சொல்லிட்டு வரது ரொம்ப லேட் ஆகுமே. அதுக்குள்ள நீதான் சொன்ன, எனக்கு சொல்லாதுமா, நீதான் சொன்ன. பட்டுப்பாய் வந்து சொல்லிட்டானே, பட்டுக்கு தெரியுமா சார்? அவன் சொல்ல தாங்க முடியலைங்க. பணத்துக்காக இந்த மாதிரி வாழ்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இந்த பணமே வேண்டாயா. என்ன சார் பணம் கைக்கு வர நேரத்தில் அவசரப்பட இல்ல, உண்மையா இருக்கு. ஒன்று செய்வோமே, என்ன அந்த மேனேஜரும் பட்டுப்பாயிலும் வர்றதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் அவங்க ஒரிஜினல் போர்ஷனுக்கு போயிடுவோமே. குட் ஐடியா சார். வெரி இதே ஐடியாவா? நான் தான் அங்க போனேன். எல்லாம் சரி, உட்காரு. மாலையோட திருப்பு எப்படி இந்த பக்கம் கேக்குது? அவன் இல்லடா, உங்களுக்கு தெரியாது. திருப்பாவே நான் செத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பேசுறான். மாலை இங்க இருக்கு போல அவன் யார்கிட்ட பேசுறான்? அப்பா அப்பா மாட்டிட்டாங்க. மாலதியும் இல்ல, இண்டோ சிலோரும் இல்ல. ஏன் வளர்ற? உங்களுக்கு தெரியாது, நீங்க வீட்டுல குழப்பம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கைக்கும் கிழமா குடிக்க போறேன். நீங்க அந்த கதவு பக்கம் நில்லுங்க, நான் இந்த கதவு பக்கம் நிக்கிறேன். கட்டிய வச்சிருப்பானே தஞ்சாவூர் மாலதி, தஞ்சாவூர் மாலதி, தம்பி சிலோர் தம்பி, தஞ்சாவூர் மாலதி, தஞ்சாவூர் மாலதி, சிலோர் தம்பி, சிலோர் தம்பி, துணியிருந்தார் வெளியா தஞ்சை மாலு மாட்டிடுவாங்க. தயவுசெய்து மாட்டீங்க. ஒரு வயலை நீங்களோட மாட்டேங்கிறீங்க. சொன்னா அதனால இந்த போஸ்டுக்கு போயிருக்கோம். இதுல என்ன தப்பு? ஐயோ, வெறிச்சாடி கண்டா மாணவிக்கு மாத்திரம் பயமா? காவுக்கு பயமே கிடையாதா? அம்மாவை கண்டா பெருச்சாடிக்கு தான் பயம். நமக்கு அதெல்லாம் ஆளு சார், உங்க விருந்தாளிகளான எங்களுக்கு சொல்ல தாங்க முடியல. பணம் வசதிக்காக நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். நாங்க எதுக்கு பொறுத்துக்கணும்? ஒன்னா அவங்க போச்சுங்க, இல்ல நாங்க இந்த போச்சுனா காலி பண்றோம். சார் சார் அவசரப்படாதீங்க சார். தம்பி தம்பி, அவன் எப்பவுமே 10 மணிக்கு தான் உளருவான். இப்ப 8 மணிக்கே உளர ஆரம்பிச்சா தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைக்கு கிடைக்கும். இந்த கட்டையில பட்டது உன் கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆர்வம்? வந்து தொலை, வந்து தொலை. என்ன நினைச்சுக்காதீங்க, நேரம் வந்தமா படுத்தமா கிடையாதுங்க. என்ன ஒரு மாதிரி கலந்து நிக்கிறான், இவன் பெட்ஷீட் சுத்திட்டு வந்து நிக்கிறான்.
வாங்கிட்டு வந்துட்டானே. அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தா பத்தாது, எப்படியாவது கடன் வாங்கியாவது இன்னும் 5 ரூபாய் கொடுத்துடணும். ஐயோ, என்ன எழுதிருக்கா என் மாணவி. பைங்கிளி நாடும் கிட்டார் பட்டு மடல் கண்டேன், மனம் நெகிழ்ந்தேன், மகிழ்ச்சி கொண்டேன், மெய்சிலிட்டேன். உன்னை இந்நாள் வரை சாதாரண கிறுக்கன் என நினைத்தேன், இன்றுதான் புரிந்து கொண்டேன் பொல்லாத கவி நீ என்று. தாயே, இன்றிரவு ஜாமக்கோழி கூவும் நேரத்தில் வரவும். என் கதவை டக் 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 என்று 3 முறை தட்டுங்கள், திறக்கப்படும், மற்றவை நேரில். இப்படிக்கு உங்களையே நினைந்து இயங்கும் மடந்தை மாலதி. ஜாமக்கோழி கூவும் நேரத்தில் வரவும். ஜாமக்கோழி எப்ப கூவும்? இந்த கருத்தை கேட்போமா? வீணா வம்பு. என்னடா சார், இந்த ஜாமக்கோழி எப்பப்பா கூவும்? ஜாமக்கோழி ஜாமத்துல போகும். ஐயா, அது கூவனா கொண்டா, கழுத்து அறுத்தா போகும். ஜாமக்கோழி மூண்ட ஜாமக்கோழி கூவிடுச்சு. இதாண்டா சூடம். இனிமே இந்த மாதிரி சரியா இப்ப நல்லபடியா கேட்கணும், நான் ஒத்துக்க மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, எல்லா இடத்தையும் அடிச்சீங்க, இந்த இடம் மாத்த விட்டு வச்சீங்க. அப்படியா? கண்ணாடி வேற கழிச்சுட்டானா? ஐயோ, அவா 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 அம்மா அம்மா. ஐயோ, இனிமே என்னால ஒன்றும் பண்ண முடியாது போடுறது. ஐயோ அம்மா அம்மா. ஐயோ அப்பா. வேண்டா, மழையா பெஞ்சது, ஏதோ இடி இடிச்சம்மா சத்தம் கேட்டுது. இடி இல்ல, அடி. காத்து வரலையா? காத்து வாங்கலாம்னு வெளியே போனேன். நம்ம இன்டர்வல் தம்பி இல்ல, ஆமா, இருட்டுல அடையாளம் தெரியாம திருடன் நினைச்சு பொத்து பொத்துன்னு பொத்தி விட்டான். அட பாவி, ஒரு அடி அடிச்ச உடனே ஓடியாந்த வேண்டியதாரடா. அவ என்ன 1 2 3 சொல்லிட்டு அடிச்சா? கடவுள் சாத்துனா சாத்து சாத்துன்னு சாத்திட்டான். முடியாங்க ஒதுக்குற மாதிரி பொல பொல பொலன்னு ஊத்துட்டான். ஆமா, இப்ப போய் உனக்கு புள்ள பக்கம் வந்து பாத்தியா? தோடா பேசு, ஒரு பக்கமும் சொல்ற மாதிரி இல்ல. அப்படியா? என்ன பிழைச்சு பிழைச்சு அடிச்சிருப்பான் போட்டு. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். எப்படி அடிக்கிறான், ஆனா உயிர் போக மாட்டேங்குது. அது எதுனாடி? ஊருக்கு போலாப்பா. ஊருக்கா? இதோட வா. ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பான்? நான் தான் அடிச்சு உன்னை கூட்டு வரேன்னு நினைப்பான். சொஸ்தப்படுத்திக்கிட்டு போலாம். படுறா படுறா ஜலகண்டேஸ்வரா. ஏம்மா, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? நீங்க என்ன உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும். ஆமா, என்ன என்ன விளம்பரம்? வாட் இஸ் திஸ்? ஓ, விளம்பரம் சொல்ல இன்னும் எங்களை விட்ட பாடு இல்லையா? அடாடா அடாடா, மகாலட்சுமி மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்க நீ எப்படிமா இந்த கன்றாவிக்கெல்லாம் சம்மதம் கொடுத்த? சார், நீங்க வந்து வீடு தவறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீயாவது இப்படி சொன்ன. உன் புருஷன் இருந்தா இந்த வீட்டுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்பான். புருஷனா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? உன் புருஷனுக்கு நான் ஃபாதர், அதாவது உனக்கு ஃபாதர் இல்ல, அதாவது உனக்கு மாமனார். மாமனாரா? எனக்கு மாமனாரே கிடையாதுங்க. அட பாவி, இப்படி ஒரு போய் சொல்லிருக்கான் அந்த தடிப்பைய வாசு. நீங்க வாசுவோட அப்பாவா? அந்த துர்பாகியசாலி நானே தான். சொந்த மருமகளையே பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பர போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு கேவலமா போயிட்டவன். எங்க அந்த ராஸ்கல்? எங்க அந்த ராஸ்கல்? நீங்க சார் வந்து சார். நீ ஏமா பயப்படுற? நீ எதுக்கா பயப்படுற? நீ என்ன தப்பு பண்ண? நான் தான் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு அந்த படுவாய் பையனுக்கு செல்லத்தை கொடுத்து வளர்த்தேன். உதவாக்குற ராஸ்கல் என்கிட்டயே வந்து காதலுக்கு இதழ்னா போடா வெளியே வெளியே போடாங்க. வீட்டை விட்டு போனா உன்னை எடுத்துட்டு போனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை பண்ணிட்டான். இந்த பாருமா, அந்த
பையன் முகத்திலேயே முடிக்க கூடாதுதான் தீர்மானம் பண்ண. அதுக்காக என்ன இப்படியா பழி வாங்குறது? என்னமா விளம்பரம் இது? என்ன விளம்பரம்? ஆமா, அறிவு கெட்டவன் அவனுக்கு தான் தெரியல. நீயாவது குடும்ப கௌரவத்தை யோசிச்சிருக்க வேண்டாம். சார் என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். அதெல்லாம் கிடைக்கும். முதல்ல மரியாதை கால்ல விழுமா? எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. ஏன் வயசு என்ன தெரியுமா? எனக்கே சொந்தத்துல ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது. இந்த படுவாய்ப்ப இன்னொரு விளக்கெண்ண சோப்புக்கு விளம்பரம் கொடுத்தான்னா ஏன் வியாபாரம் என்ன ஆகுது? அதுதான் நான் சொல்றேன், இந்த பையன் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யணுமா நான் அவசரமா ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு காய்கறி இல்ல, வந்து வச்சுட்டு நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கணும். என்ன சரி என்ன கூர்க்காங்க? அவளை காய்கறி வாங்கி வைக்கிற? என்ன 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 வந்து சார், இவ வந்து சார், என் ஃப்ரெண்டு சார், பக்கத்து பக்கத்து தான் குடியிருக்கா. பக்கத்து குடுத்தன காரியா? ஏமா உனக்கு காய்கறி வாங்கி வரதுக்கு அந்த பொண்ணு தான் கிடைச்சதா? ஆமா, வீட்டு வேலையை உன்னால செய்ய முடியல, ஆபீஸ்ல போய் என்ன கிடைக்கிற? அத பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? பரவாயில்ல, இந்த வீட ரொம்ப மோசமா போச்சு. கண்டவங்க எல்லாம் வராங்க போறாங்க, கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. என்னது குட்டியா? என்ன பாட்டியா? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மாதி இங்க வாயே. என்ன இவர் யார் தெரியுமா? நான் சொன்னது கொஞ்சம் கேள. இவர் யார் அந்த எனக்கு என்ன இத புடி, நான் அவர் விடுறதில்லை இன்னைக்கு. என்ன சார் குட்டி கிட்டி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இத பாருங்க. பொதுவாவே பெண்களை பத்தி கேவலமா பேச எனக்கு பிடிக்காது, நான் சொல்லிட்டேன். அந்த கவலை ஒரு பொண்ணுக்கு இருந்தா நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? அப்பா பேஷ் 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 பேஷ். இப்படி ஒரு வாயாடி பொண்ண கூட்டியாந்து இதுதான் உன் மருமகன் சொல்லாம போனானே என் மகன், அந்த மட்டும் நான் பாக்கியசாலிதான். ஐயோ, உங்க அழகான முகத்தை பார்த்து உங்க பிள்ளைக்கு கழுத்தை கொடுத்தா எந்த பொண்ணு சார் முன்னுக்கு வருவா? குட்டி, என் பையனை பத்தி என்ன வேணும்னு சொல்ல ஐ டோன்ட் கேர். பட் என் முகத்தை பத்தி ஏதாவது சொல்லு, நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பெரிய பூச்சாண்டி காட்டுறீங்க? யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொன்னதை கொஞ்சம் கேளு. நீ எடுப்பா. ஆமாடா, நான் பெத்த மகனே, நான் தான்டா. என்னப்பா இது இப்படி இழைச்சு போயிட்டீங்க? வயசு வைக்காதா, அறிவு கெட்டவனே. இதனோட சீப்பு விளம்பரம்? சீப்பு விளம்பரம் இல்ல, சோப்பு விளம்பரம். ஜோக்க அடிக்கிற செருப்பால வயசோட வந்திருக்கேன். வயசோட உன்னை தொலைச்சு தர முடிகிறது தான் வந்தேன். அதான் இந்த மகாலட்சுமியை பார்த்ததுக்கு அப்புறம் மாத்திட்டா இல்ல வந்து நீ என்னதான் உதவாக்குற பயலா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல கெட்டிக்காரத்தனமா நடந்துட்டேன். இப்படி ஒரு வாயாடியை செலக்ட் பண்ணாம இப்படி ஒரு மகாலட்சுமி அதுக்காக அப்ரிஷியேட் பண்றேன். மூச்சு விடக்கூடாது. இந்த பாரு, இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் கல்யாணம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீயும் அந்த மகாலட்சுமி உடனே நம்ம வீட்டுக்கு வருவீங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி மறுபடியும் நீ அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டுற, அதை நான் கண்ணால பாக்குறேன். ஐயோ, இந்த வீட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? மகாலட்சுமி மருமகளே, பேசாம நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் இந்த பையன் பின்னாலே வருவான் கழுத மாதிரி. சார், அவளை கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க சொன்னீங்களே ஏதோ போல பின்னாலே வருவார்னு. மாட்டார் சார். என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா தான் அசல் அப்படியே வருவார் சார். என்னம்மா வளர்ற? ஒன்னுக்கா கூட்டிட்டு போனோம்? மாமாவா? மாமா, நீங்க தான் மிஸ்டர் கடிகலிங்கன்னு தெரியாம ஏதோ பேசுது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏடா இந்த வாயாடியாய மருமக? ஆமாப்பா, எனக்கு தெளிவா சுத்தமா தெரிஞ்சாகணும். உனக்கு மொத்த எத்தனை பொண்டாட்டி? வந்து ஒரே பொண்டாட்டி தான். அவதான் பேர் மாலதி. என்ன கதையை மாத்துறீங்க? மேனேஜர் இன்னைக்கு பேங்க்ல பணத்தை போடுறேன்னு சொல்லிருக்காரு. கரா குடியில் பேங்க் போட கொடுக்கிறேன். அப்படியே அது இருக்கட்டும். இவர் அந்த பொண்ணை பார்த்து தன் சம்சாரம் ஏன் இவர்கிட்ட சொன்னாரு? எங்க அப்பா நல்ல பாயிண்டா புடிச்சாரு. நல்லா தான் புடிப்பேன். அப்பா, வாழ்க்கையிலேயே நீங்க இன்னைக்கு தான் புத்தகமா பேசிருக்கீங்க. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. புதாரு கருப்பு கோட்டு, நான் சொல்றேன், இதான் பாரு, இது அவர் சம்சாரம் கலா. அதான் யார் இந்த கருப்பு கோட்டு? அப்பா பணத்தை கொடுத்துருக்க சார், பணத்தை கொடுத்துருக்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து மாட்டிட்டு போட்டுருக்கேன். நானும் அப்படித்தான் சார் நினைக்கிறேன். இந்த வீட்டுல பெரிய மர்மமே அடங்கி இருக்குது. அதனால இஷ்டத்துக்கும் விக்ரமாதித்யம் கூடு விட்டு கூடு வாய்ந்த மாதிரி இங்க வீடு விட்டு வீடு வாய் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த கிணத்துக்கு முடியவே இல்லை. இப்போ மாட்டிக்கிட்டாங்க. சும்மாரா சும்மாரா, எனக்கு உண்மை தெரிஞ்ச ஆகணும். சார், உங்களுக்கு உண்மைதானே சார் தெரியணும்? என் பேர் தான் மாலதி. இவர் தான் என் புருஷன் வாசு. இவர் தான் கலா. அவர் தான் கலாவோட புருஷன் பாலு. இவர் கோவிச்சுட்டு வெளியூர் போறதுக்கும் நீங்க இங்க பணத்தோட வரதுக்கும் சரியா இருந்தது சார். அந்த பணம் எப்படியாவது கலாவுக்கு கிடைக்கணுமே நல்ல எண்ணத்துலதான் நான் என் புருஷனை கொஞ்ச நாளைக்கு தியாகம் பண்ணேன். இந்த கண்டாவின் பேர் தியாகமா? இந்த அம்மா சொன்னது வாஸ்தவம் தான். நான் தான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பணத்தை என் சம்சாரத்துக்கு வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக இந்த நாடகத்தை தொடர்ந்து நடிக்க சொன்னேன். இப்ப என்ன அப்படின்றியா? அதான் உங்களை மனையாக்குற இந்த 2 பசங்களையும் உள்ள கலந்துவேன். என்ன சொன்ன? உள்ள தள்ளுறதா? நான் உயிரோட இருக்கிறவல்ல, என் மகனை யாராலையும் உள்ள தள்ள முடியாது. அடிச்சு கொண்டு போடுவோம். உன்னில என்ன சொல்ற? உன் கண்ணு உன்னால யாரையும் உள்ள தள்ள முடியாதா? எங்க அப்பா நான் யாரையும் நினைச்சேன்.
எங்க அப்பா அவங்க அப்பனையே உள்ள தள்ள ஆச்சு. ஆமா, எதையும் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்ய விட மாட்டேன். மேனேஜர் சார், உண்மை என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களா விரும்பி பணத்தை கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லாட்டி இங்க இருந்து புறப்படுங்க, இடத்த காலி பண்ணுங்க. கோவிச்சுக்காதீங்க தம்பி, என்னமோ நீங்க உண்மையை சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா இனிமே கலாமாவை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்க. மேனேஜர் சார், உங்க சத்தியமா, உங்க மகன் இந்த கிராக்கு பைய சத்தியமா, இனிமே கண்கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிறேன். போதுமா? கலாமா, இதுல 2 லட்சம் இருக்கு. நாயக்கன், இனிமேலாவது புத்திசாலித்தனமா குழைச்சுக்கோங்க. அப்ப இது வரைக்கும் எங்களுக்கு புத்தியே இல்லைங்கிறீங்களா? எப்படியோ என் சந்தானத்துக்கு பணம் கிடைச்சதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாசு, மாலதி, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்களாலதான் நான் திருந்தினேன். அப்பா ராஜு, அம்மா ராஜு பொண்டாட்டி, இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு தெரியாம நானும் ஏதோ தப்பெல்லாம் பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. கடைசியா ஒரே ஒரு புத்திமதி, உங்க பொண்டாட்டி ரொம்ப பேசுது, அதை குறைச்சிட்டு சொல்லுங்க. அப்பா ஜெகதேஸ்வரா, மகனே ஜமதக்கினி, வணக்கம் சொல்லிக்க எல்லாத்துக்கும்.